கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பரிசுத்தமான நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். பிரியமானவர்களே, வேதவசனம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. வேதவசனம் கற்றுக் கொடுக்கிற அந்த காரியங்களை நம்ம மனதில் வைத்து அதை கை கொண்டு பின்பற்றுவோம் என்று சொன்னால் பாதுகாப்பாய் சுகமாய் இருப்போம். இங்கே கவனிங்க, வேதவசனம் சொல்லுது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது, நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார்கள். ஒரு 15 வருஷத்துக்கு முன்பு நான் இருக்கிற பட்டணத்தில் ஒரு ஊழியர் கூடுகை நடந்துச்சு. அந்த ஊழியர் கூடுகைக்கு மொத்தமே ஒரு 25 ஊழியர்கள் தான் வருவாங்க. எல்லா ஊழியர்களும் வரமாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 4 மாதம் கழித்து ஒரு இளம் வயதில், அதாவது ஒரு 27லேருந்து 30 வயதுள்ள ஒரு ஊழியக்காரர் மாதந்தோறும் அந்த ஊழியர் கூடுகையில் கலந்து கொண்டார். அப்போ அவரை பார்த்து நான் கேட்டேன், ரொம்ப நாளாக நீங்கள் இந்த ஊழியர் கூடுகைக்கு வருகிறது இல்லையே, இப்போ இந்த ஊழியர் கூடுகைக்கு வந்திருக்கீங்களே, யாராவது உங்களை கூப்பிட்டாங்களான்னே. அப்போ அவர் சொன்னார், அண்ணே இல்லைண்ணே, என்னன்னு தெரியல, என் மனதில் ஒரு சஞ்சலம், எனக்குள்ள ஒரு சொல்ல முடியாத பயம், செத்து போயிடுவோமோன்னு நினச்சி ஒரு பயம்னே. அதனால தான் இந்த ஊழியர் ஐக்கியத்தில் சேர்ந்துக்கிட்டா எனக்காக ஜெபிப்பாங்களான்னு வந்தேன். இப்போ 2-3 மாதமாக நான் வாரேன் பாருங்கள், ஒரு சமாதானம் இருக்குது, ஒரு தைரியம் இருக்குது, அதனால் நான் தொடர்ந்து இந்த ஊழியர் ஐக்கியத்துக்கு வாரேன் அப்படின்னார். இப்போ கவனிங்க, அந்த தம்பி ஒரு நீதிமான், ஒரு ஊழியக்காரன், அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஒரு நீதிமான். அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறோ குறையோ, தேவ பிரசன்னம் அவனுக்கு தடைப்பட்டு இருக்கிறது, கான்சன்ட்ரேஷனோட ஜெபிக்க முடியல, ஜெபித்தாலும் அவனுக்கு சமாதானம் இல்லை. அதனால் அந்த ஊழியர் கூடுகைக்கு வர ஆரம்பித்தான். அந்த ஊழியர் கூடுகளை கொடுக்குற செய்திகள், அங்கே அந்த ஆராதனை வேலை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஒர்ஷிப் எடுப்பாங்க. சும்மா தேவ ஆவியானவர் நிரப்புவார் அந்த கூட்டத்தை. எல்லோரும் ஆவியில் நிரம்பி களி கூர்ந்து அந்நிய பாஷைகளை பேசி அது ஒரு பயங்கர ஆர்ப்பரிப்பாக இருக்கும். அந்த தம்பி சொல்கிறான், அந்த ஆராதனை வேலையில் என் மேலே சில கட்டுகள் உடைக்கப்பட்டுச்சுனே பாருங்கள். அப்போ அவனுக்கு ஒரு விடுதலை கிடச்சிட்டு. அப்போது கர்த்தரின் நாமம் பலத்த துருகம்னா ஒரு சிறு ஊழியர்களின் கூடுகை, ஒரு சிறு விசுவாசிகளின் கூடுகை, அது ஒரு பலத்த துருகமாக இருக்குது. நீதிமான் ஓடி என்ன பண்ணிட்டான், சுகமாக இருந்துட்டான். இந்த கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே எல்லாரும் வருகிறாங்களான்னா வரமாட்டாங்க. எனக்கு தெரிந்த ஒரு தகப்பனாருக்கு சரீரத்தில் ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அப்போது அந்த குடும்பத்தார் என்னிடத்துல ஜெபிக்க சொல்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணுறேன். நான் ஜெபிக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, அந்த தகப்பனாரை என் சமூகத்தில் 1 வாரம் உட்கார சொல். என் சமூகத்தில் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என் சமூகத்தில் உட்கார சொல். எங்கே? அவங்க ஊரில் ஒரு கிராமத்தில் இருக்கிற சின்ன ஆலயம், அந்த ஆலயத்தில் உட்கார சொல். அந்த பிள்ளைகள் சொல்கிறாங்க, அந்த தாயார் சொல்கிறாங்க. ஆனால் அந்த தகப்பை கேட்க மாட்டேன்ட்டார். அந்த ஊரில் போய் நான் ஒரு வியாதியஸ்தேன்னு என்னை எல்லாரும் பார்த்து சிரிக்கணுமா? நான் போய் ஒரு 4 பேர் கண்ணுக்கு முன்னாடி அலங்கோலமாக அவலட்சணமாக காணப்படணுமா? அங்கே தான் ஆலயம் இருக்கா? நான் எங்கேனாலும் உட்காந்துக்கிடுவேன். பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, மரித்து போனார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதவசனம் சொல்லுது, துன்மார்க்கரில் ஒருத்தனும் உணர்வடையவே மாட்டான். இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீதிமான்கள் தான் தங்கள் ஆபத்தில் கர்த்தருடைய நாமம் என்கிற பலத்த துருகத்துக்குள்ளே நீதிமான்கள் ஆக்கப்படாதவங்களை பாருங்கள், ஹாஸ்பிட்டல்னு மனுஷனை தேடி, மருத்துவ தேடி போவாங்க. 2-3 வருஷத்தில் பிறகு அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் படித்தவங்க, பட்டம் பட்டவங்களாக இருந்தால் உங்களுக்கு தோணும், என்னையா இந்த மனுஷன் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறான். உண்மைதான். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தில் பாவிகளை ரட்சிக்கிறது தேவனுக்கு சித்தமாக இருக்குது. சில நேரம் ஊழியர்களாகிய நாங்கள் கொடுக்குற ஆலோசனை உங்களுக்கு பைத்தியமாக இருக்கலாம். ஊழியர்களாகிய நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை உங்களுக்கு பைத்தியமாக இருக்கலாம். அந்த பைத்தியக்கார வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், நீங்கள் சுகமாக இருப்பீங்க. அறிவுபூர்வமாக மருத்துவமனைக்கு போகிறது உங்களுக்கு கெத்தாக தோணலாம். ஆனால் எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போய் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா? பிரியமானவர்களே, வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம்,
கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அந்த பலத்த துருகத்துக்குள்ளே எவன் ஓடி வருகிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் சுகமாயிருப்பான், அவன் மீட்கப்படுவான், அவன் பாதுகாக்கப்படுவான், அவன் கண்ணீர் துடைக்கப்படும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உங்கள் பலத்த கரம் உமது பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உமது பிள்ளைகளை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். இதோ கட்டுண்டவர்களாய், கட்டப்பட்டவர்களாய், வேதனையோடு வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களை இந்த பிரசங்கமும் இந்த ஜெபமும் விடுவிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும். கர்த்தருடைய நாமத்துக்குள்ள பலத்த துருகத்துக்குள்ள ஓடி வந்து தங்களை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. உம்மை விட்டு விலகாதபடி உமது பரிசுத்த பிரசன்னம் அவர்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.